சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திட புதுச்சேரி காவல்துறை தலைவர் உத்தரவின் அடிப்படையில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்கும் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் வில்லியனூர் 10 கண்ணு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அருகே குறிப்பாக இரவு நேரங்களில் கஞ்சா விற்பனை செய்வதாக சிறப்பு காவல் படையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் கஞ்சா விற்பனை செய்வதற்கு முயன்ற 2 பேரை மடக்கி பிடித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டதில் தமிழக பகுதியான அமனங்குப்பம் செந்தில்குமார் மகன் 26 வயதான செல்வகுமார் மற்றும் ராதாபுரம் கிராமம் ராஜாவின் மகன் 23 வயதான மோகன்ராஜ் என்பதும் இவர்கள் இருவரும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதனிடையே அவர்களிடம் இருந்த சுமார் 100 கிராம் கஞ்சா பாக்கெட்டை பறிமுதல் செய்த காவல்துறையினர் மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் புனித்ராஜ் விசாரணை மேற்கொண்டு 2 குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்படுகின்ற அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. அதில் சுய உதவி குழுக்களின் மூலம் தயாரிக்கும் துணிப்பை, நவதானிய பொருட்கள், சத்துள்ள உணவுப் பொருட்கள் என்று பலதரப்பட்ட பொருட்களை ஒரு இடத்தில் வியாபாரம் செய்வதற்காக விற்பனை கூடம் அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 2025ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசு அரசாணை வழங்கியது. இதில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் செயல்படுகின்ற சுய உதவி குழுக்களில் இயங்குகின்ற 20 கிராமத்தில் அமைக்க வேண்டும் என்று சுய உதவி குழுக்களில் செயல்படும் பெண்களுக்கு வியாபாரம் செய்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதன் மூலம் ஏம்பலம், கரிக்கலாம்பாக்கம், மணப்பட்டு, பனித்திட்டு, பாகூர், கிருமாம்பாக்கம் என்று பல ஊர்களில் ஒரு விற்பனை கூடத்தின் மதிப்பு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விற்பனை கூடம் அமைக்கப்பட்டது. அந்த விற்பனை கூடம் மொத்தம் 40 லட்சம் ரூபாய் செலவில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இது 8 மாதங்களாக வைக்கப்பட்ட விற்பனை கூடங்களை திறக்கப்படாத நிலையில் உள்ளது. இதனை புதுச்சேரி அரசு மற்றும் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் சார்பில் உள்ளவர்கள் கிடப்பில் வைத்துள்ளனர். இதனை புதுச்சேரி அரசு மற்றும் வட்டார வளர்ச்சித்துறை மூலம் விரைவில் திறக்கப்படுமா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூனுக்குட்பட்ட ஏரிப்பாக்கத்தில் உள்ள MRF தொழிற்சாலையில் பணி நிரந்தரம் கோரி தொழிலாளர்கள் 3வது நாளாக தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு நேரடி தேர்வு மூலம் பணியில் சேர்ந்த 65 தொழிலாளர்கள் 42 மாதங்கள் பணிபுரிந்தாலே நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்ற நடைமுறை இருந்தும் 5 ஆண்டுகள் கடந்தும் தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், சட்டவிரோத அப்ரண்டிஸ் முறையை ரத்து செய்ய வேண்டும், பழிவாங்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் உறவினர்களும் தொழிற்சாலை நுழைவு வாயில் முன்பு அமைதியான தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் தங்களை அநாகரிகமாக பேசி அப்புறப்படுத்த முயன்றதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் ஊழியர்களின் தொடர் உள்ளிருப்பு போராட்டம் காரணமாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு மின்சார வசதி மற்றும் உணவு வசதியின்றி தவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பணி நிரந்தரம் வழங்கப்படும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று தொழிலாளர்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர். மேலும் தொழிலாளர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு நேரடியாக தலையிட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3வது நாளாக போராட்டம் தொடர்வதால் தொழிற்சாலை வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
பாண்டி பாண்டி பணி நிரந்தரம் செய்யறதுக்காக இங்கே போராட்டம் பண்ண வந்திருக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இப்போ நாங்கள் இங்கே வேலைக்கு பர்மனெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி எடுத்தாங்க. இது வரைக்கும் 5 ஆண்டு காலம் முடிஞ்சு 6வது ஆண்டு காலம் வந்து போச்சு. இன்னைய வரைக்கும் அவங்க பர்மனெண்ட் பண்ணலை. எங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுறேன்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து பர்மனெண்ட் பண்ண முடியாது, உங்களை நாங்கள் வேற ஒரு இதில் போடுறோன்னு சொல்கிறாங்க. மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு கொடாத்தூர் போதி சாய் குளோபல் பள்ளி மாணவர்கள் மண்ணாடிப்பட்டு சமுதாய சுகாதார மைய மருத்துவமனைக்கு சென்று டாக்டர் ஐஸ்வர்யா மற்றும் டாக்டர் ரவி பாண்டியன் ஆகியோருக்கு ரோஜா மலர்கள் வழங்கி கேக் வெட்டி மருத்துவர்கள் தினத்தை சிறப்பாக கொண்டாடினர். இந்த நிகழ்வில் பள்ளி முதல்வர் சிந்துஜா, பள்ளி நிறுவனர் ரமேஷ் கண்ணன், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு மருத்துவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்தனர். போலீஸ், கலெக்டர், இதே மாதிரி இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா நீங்க வச்சுட்டு நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஹாப்பி டாக்டர்ஸ் டே, ஹாப்பி போலீஸ் டே அந்த மாதிரி நிறைய டேஸ் உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணணும். சரியா? ஸோ நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் கத்துக்கிட்டு பெரிய ஆள் ஆகணும். உங்களோட ஆம்பிஷன்ல நீங்க இன்வென்ட் பண்ணணும். ஓகே? Congrats for that. Thank you so much. Thank you. புதுச்சேரி மின்துறை சாரம் பிரிவு இயக்குதல் மற்றும் பராமரிப்பு பிரிவில் பணிபுரிந்து பணி நிறைவு பெறும் இளநிலை பொறியாளர் செல்வராஜ் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மகாலில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் தலைமை பொறியாளர் கனியமுதன், செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமி, உதவி பொறியாளர் திலகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழா ஏற்பாட்டினை மின்துறையின் சாரம் இயக்குதல் மற்றும் பராமரிப்பு பிரிவில் உள்ள ஊழியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்தியா முழுவதும் தேசிய மருத்துவர் தினம் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் அரசு சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் மருத்துவர்களுக்கு அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சாண்டிலன் ஏற்பாட்டில் ஜமுனா ரவி, லதா, குணசேகரன், முனியப்பன், ரவிச்சந்திரன் மற்றும் ரோஷன், இளங்கோ, சட்டக்கல்லூரி மாணவர் அரவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு கடவுளாக விளங்கக்கூடிய மருத்துவர்களுக்கு தேசிய மருத்துவர் தினம் கொண்டாடினர். கிருமாம்பாக்கம் அரசு சுகாதார நிலையத்தில் பணிபுரிகின்ற மருத்துவர்களுக்கு அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் பொன்னாடை போர்த்தி இனிப்புகள் வழங்கி மருத்துவர்களுக்கு நன்றியினை தெரிவித்தனர். இந்தியா முழுவதும் தேசிய
தேசிய மருத்துவர் தினம் ஜூலை 1 முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி கடந்த 11 ஆண்டுகள் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக மருத்துவர்களுக்கு சிறப்பு செய்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்தில் தேசிய மருத்துவர் தினம் மரியாதை செய்யும் நிகழ்ச்சியில் பணிபுரியும் மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப ஊழியர்கள், ஆஷா மற்றும் தூய்மை பணியாளர்கள், கடைநிலை ஊழியர்கள் என அனைவருக்கும் கதராடை அணிவித்து இனிப்பு வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கரிக்கலாம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி தலைவர் ஜெகநாதன் மருத்துவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சால்வை மற்றும் கதராடை அணிவித்து திருக்குறள் நூல் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அரசு மருந்தக அதிகாரி திருமலை சங்கர், பொறுப்பு அதிகாரி ஜான்சன் ரெட்டி, பாரதி பிரியன், செவிலியர்கள், மருந்தாளுநர்கள், லேப் டெக்னீஷியன்கள், ஆஷா பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் என 80க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் 6ஆம் திணை ஜெகதீசன் என்கிற முத்து, நெடுஞ்செழியன், குப்புசாமி, குமரேசன், அழகப்பன், சுந்தரவரதன், ராஜமாணிக்கம் மற்றும் பலர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜெகநாதன், செயலாளர், மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் செய்திருந்தார். கண்டுபிடிக்கப்பட்டது இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு புதுவை கடற்கரை சாலை காந்தி திடல் அருகே 190 ஆண்டுகள் பழமையான பிரெஞ்சு ஆட்சியில் கட்டப்பட்ட கலங்கரை விளக்கம் உள்ளது. மத்திய கலால்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கலங்கரை விளக்கம் 3.5 கோடி ரூபாயில் புதுப்பிக்கப்பட்டது. கடந்த 26ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதனை திறந்து வைத்தார். இந்த கலங்கரை விளக்கத்தை பொதுமக்கள் இன்று முதல் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தினமும் காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை பார்வையிடலாம். பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை உணவு இடைவேளை. திங்கட்கிழமை வார விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. All this suggests that Arikuvelu made a very much during the early centuries AD in terms of trade, international commerce, and so on. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் கேஸ் லைன் பதிக்கும் பணி நடைபெற்ற போது அவ்வழியாக அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதன் மூலம் பயனடையக்கூடிய உருளையன்பேட்டை தொகுதி மற்றும் பல்வேறு நகர பகுதியில் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நேற்று, இன்று என 2 தினங்களாக உருளையன்பேட்டை தொகுதியில் குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாக கூறியும் சுத்தமான குடிநீர் கிடைப்பதில்லை, உப்பு தண்ணீர் அதிகமாக கலந்து வருவதாக கூறி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பாதிக்கப்பட்ட ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்ட மக்கள் சட்டசபையை நோக்கி வந்து சட்டசபை படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுத்தமான குடிநீர் விநியோகம் செய்யும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அதிகாரி சட்டமன்ற உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அரசு எங்களுக்கு உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்றும் அதுவரை எங்கள் போராட்டம் தொடரும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்தார். இதனையடுத்து சட்டப்பேரவைக்கு வந்த தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் பேசி போராட்டத்தை கைவிட செய்தார். தொடர்ந்து சபாநாயகர் அறையில் சபாநாயகர் தலைமையில் அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. உயிரை விட்டு போறாங்க சார். இந்த ஊருக்கு வந்தாக்கா வெளியூருக்காரங்க உயிரை விட்டு போறாங்க. ஒன்னே புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் மெக்கானிக், ஒர்க் இன்ஸ்பெக்டர் மற்றும் பல்நோக்கு ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு பணி முடித்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும்.
சீனியர் மெக்கானிக் மற்றும் மெக்கானிக் பதவிகளை ஒன்றாக இணைத்து மெக்கானிக்காக மாற்றி பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அவர்களின் போராட்டத்திற்கு அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு நுழைவு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், பல ஆண்டுகளாக பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு வழங்க வேண்டி போராட்டம் நடத்தி வருகிறோம். ஆனால் அரசு இதுவரை செவிசாய்க்கவில்லை. தொடர்ந்து இதே நிலை நீடிக்குமானால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றனர். போராடும் ஊழியருக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லை, கொள்கை உண்டு கோஷம் உண்டு, கோரிக்கைகள் நிறைவேற கோரிக்கைகள் போராடும். மேலவளவு படுகொலையில் உயிரிழந்தோருக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் சார்பில் 10 கண்ணு சந்திப்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு இயக்கத்தின் மாநில தலைவர் ஜெகதீசன் என்கிற முத்து தலைமை தாங்கினார். மாநில முதன்மை செயலாளர் பழனியின் வழிகாட்டுதலின்படி மாநில தலைவர் ஊடக பிரிவு மற்றும் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் தமிழ்மன்னன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் முதன்மை செயலாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஏகாம்பரம் கலந்து கொண்டு மேலவளவு படுகொலையை கண்டித்து உரையாற்றினார். சமூக நீதி மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர், இதுபோன்ற கொடூர சம்பவங்கள் மீண்டும் நிகழாத வகையில் விழிப்புணர்வும் ஒற்றுமையும் தேவை என்றார். தொடர்ந்து கலாம் அறக்கட்டளை நிறுவனர் ஆம்புலன்ஸ் மணி நினைவஞ்சலி செலுத்தி கண்டன உரையாற்றினார். 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் மாநில இளைஞரணி தலைவர் தினேஷ்குமார், வில்லியனூர் தொகுதி தலைவர் நடராஜன் ஆகியோரும் கருத்துரையாற்றினர். மேலும் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் உதயகுமார், ஊசுடு தொகுதி காங்கிரஸ் ஊடக பிரிவு தலைவர் ராம்குமார், NVN பாலிமர் நிறுவன உரிமையாளர் சவுந்தர், AISF மாநில துணைத் தலைவர் பிரவீன்குமார், கூடப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த பிரசாந்த், ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உயிரிழந்தோருக்கு மலரஞ்சலி செலுத்தினர். மாநில துணைத் தலைவர் கல்யாண முருகன், மாநில துணை செயலாளர் ஏழுமலை, ஊசுடு தொகுதி தலைவர் குணசேகரன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள், அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் இயக்க தோழர்கள் திரளாக பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் நிறைவில் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மனித மரியாதையை நிலைநிறுத்த உறுதிமொழி ஏற்கப்பட்டதுடன் அமைதியான முறையில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. வீர வணக்கம் செலுத்துகிறோம். கண்டிக்கின்றோம். அப்படியே மழையாய் மீண்டும் வருவாய். மேலவளவு போராளிகளுக்கு நினைவஞ்சலி வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு மேலவளவு படுகொலையில் உயிர் நீத்த போராளிகளின் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாநில அலுவலகத்தில் நினைவேந்தல் மற்றும் மலரஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில முதன்மை செயலாளர் பெரு அரிமா தமிழன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேலவளவு போராளிகளின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக உயிர் நீத்த மேலவளவு போராளிகளின் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்றும் அவர்களின் லட்சிய பாதையில் தொடர்ந்து பயணிப்போம் என்றும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில, மாவட்ட மற்றும் பல்வேறு நிலை நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டு மேலவளவு போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினர். முருகேசன் உட்பட 7 போராளிகளுக்கு முதலில் அகவணக்கம் செலுத்தி இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறோம். ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம். மேலவளவு தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். போடணும்.
பள்ளி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் வழங்கப்பட்ட இந்த ஸ்மார்ட் போர்டை அப்பகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் தொடங்கி வைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரலின் தலைவர் பிரசன்னா, செயலாளர் பாலா, திட்ட இயக்குனர் பிரேம்ராஜா உள்ளிட்ட வெங்கட் ராமணி, ராம்குமார், சிவராஜ், மீரான், குணா, இந்தர், மோகனகிருஷ்ணன், சார்லஸ், வினோத், சீனிவாசன் மற்றும் சண்முகசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளியின் துணை முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று கல்வி தரத்தை உயர்த்தும் இந்த முயற்சிக்கு ரோட்டரி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்தனர். Thank you.